Hello students, welcome to Wiki Times channel Learn Hindi to Tamil. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு கமெண்ட்ஸ் வீடியோ தான். நமக்கு ரெகுலராக வந்து நம்ம ஒரு சேனல் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ பிரவேஷிக்காக எனக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்குது, இது எப்படியெல்லாம் நான் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஷின், ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சினாப்சிஸ் இன் ஹிந்தி? ஸோ சினாப்சிஸை நம்ம எப்படி வந்து ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சினாப்சிஸ்க்கு எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா ரூப்ரேகா அப்படின்னா சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். இதே நீங்கள் தமிழ் எஸ்ஸே எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் தமிழில் வந்து குறிப்பு சட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பு சட்டகம்னு எழுதி அந்த சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் முன்னாடி கொடுப்பாங்க. ஸோ தமிழில் குறிப்பு சட்டகம், ஹிந்தியில் சொல்லணும்னா ரூப்ரேகா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஹவு டு ஸ்டார்ட் த எஸ்ஸே இன் ஹிந்தி? ஸோ ஒரு எஸ்ஸேவை நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும், என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எந்த எஸ்ஸே எழுதினாலும் சரி, ஏன்னா பிரவேஷிக்கா போனதுக்கப்புறம் நிறைய எஸ்ஸேஸ் உங்களுக்கு வரும், நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் மாதிரிலாம் இருக்காது, நிறையா பெருசாக பெரிய லாங் ஆன்சர் மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், எந்த ஒரு எஸ்ஸேவாக இருக்கட்டும், டிப்பனியாக இருக்கட்டும், ஒரு லாங் ஆன்சராக இருக்கட்டும், எது எழுதினாலும் சரி ஒரு ரூப்ரேகா போட்டுருங்க. கண்டிப்பாக எஸ்ஸேக்கெல்லாம் ரூப்ரேகா போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காந்திஜி எஸ்ஸேவே வச்சுக்கலாம். சத்யகா ஸ்வர்லேருந்து எஸ்ஸே கேட்குறாங்க, மா பாப்பா ஒரு ஜென்ம கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்? ஃபஸ்ட்டு பூமிகா இல்லை பிரஸ்தாவனா அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இந்த லெசனில் நம்ம அம்மா, அதாவது காந்திஜியோட அம்மா அப்பா அவருடைய எஜுகேஷன் இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்மால் இன்ட்ரோ பிரஸ்தாவனால கொடுக்கணும். इस लेख में हम गांधी जी के माता पिता और परिवार के बारे में हम देखेंगे அப்படி சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் காந்திஜி கா பிதா, ஸோ தனித்தனியாக அந்த லெசனில் வரும். காந்திஜி கா பிதா அப்படின்னு போட்டால் அவங்க அப்பாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். காந்திஜி கா மாதா, அவங்க அம்மா எப்பேற்பட்டவங்க, என்ன பேர், என்ன கேரக்டர் அப்படி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சிக்ஷா எஜுகேஷன் போட்டு அவர் என்னெல்லாம் படிச்சிருக்காரு, எங்கெங்கெல்லாம் படித்தார் அப்படிங்கிறத சிக்ஷாவில் கொடுங்க. அந்த போட்டுட்டு ஸோ இந்த மாதிரியான பேசிக் குவாலிஃபிகேஷன், ஒரு சாதாரணமான ஒரு ஃபேமிலியில் தான் காந்திஜி வந்து பிறந்தார் அப்படி சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணுங்கள். இப்போது இதில் 4 ஹெட்டிங் வந்துருச்சு. நீங்கள் 5 ஹெட்டிங் வந்திருக்கு. பிரஸ்தாவனா और பூமிகா, காந்திஜி கா பிதா, காந்திஜி கா மாதா, சிக்ஷா, அப்புறம் வந்து அந்த. இப்போ இந்த 5 ஹெட்டிங்கும் அந்த 5 சைட் ஹெட்டிங்ஸையும் எடுத்து நீங்கள் வந்து அந்த ரூப்ரேகாவில் எழுதணும். இதுதான் சினாப்சிஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு சின்ன எஸ்ஸேயில் சத்யகாஸ்வரம் பெரிய எஸ்ஸே தான். ஸோ நார்மலாக ஒரு எஸ்ஸே எழுதும்போது இதில் வந்து சைடு ஹெட்டிங்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 5 ஹெட்டிங்கோடு முடிஞ்சிச்சு. இன்கேஸ் பெரிய ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஹெட்டிங்ஸ் நமக்கு வரும். ஸோ அது எல்லாமே எடுத்து சினாப்சிஸில் எழுதிட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டோரிஸும் மறக்காது, உங்களுடைய கான்செப்டை விட்டு நீங்கள் விலகி போகவும் மாட்டீங்க. நம்ம ஹெட்டிங்ஸ் இல்லாமல் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எங்கேயோ போயிட்டு எங்கெங்கேயோ வரும், சுற்றி அந்த கதையை எழுதுவோம். ஸோ இது வந்து கதையை சுற்றியெல்லாம் எழுதவே மாட்டோம். கான்செப்ட் பேஸ்டாக கரெக்டாக இருக்கும் கதை எழுதுறதுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளோ பேஜஸ் வருதுன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு எஸ்ஸே 2 எஸ்ஸே நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேஜஸில் நீங்கள் கன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஒரு எஸ்ஸேனா நார்மலாக 2.5 to 3 பேஜஸ் இருக்கணும். ஒரு பேராகிராஃப்னால் 1 to 1.5 பேஜஸ் கண்டிப்பாக இருக்கணும். 5 மார்க்ஸ் பேராகிராஃப் அப்படின்னு சொன்னால், ஒரு 15 மார்க்ஸ் எஸ்ஸே அப்படின்னா 2 to 2.5. இதே 20 மார்க் எஸ்ஸேவாக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு 3 பேஜஸ் ஜாஸ்தியாகவே இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எவ்வளோ மார்க்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரி பேஜஸ் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு எஸ்ஸேக்கும் நம்ம படிக்கணும். ஸோ காந்திஜி எக்ஸு 15 மார்க்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ 15 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதிங்கன்னா 2 பேஜஸ் தாராளமாக வரும். ஒரு சினாப்சிஸ் போட்டு இதில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 2 to 2.5 பேஜ் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்து மாறும். ஸோ ரெண்டாவது ஹவு டு ஸ்டார்ட் த எஸ்ஸே, அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டோம். கவிகா பரீட்சைக்கு ஹெட்டிங்ஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கொடுத்து எழுதுனா நல்லது. நிறைய விஷயங்கள் நீங்கள் படித்தா தான் கவி பரீட்சைக்கு நீங்கள் ஹெட்டிங்ஸ் நிறைய கொடுக்க முடியும். ஸோ இல்லை மேம் எனக்கு 5 மார்க்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹெட்டிங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஹிண்ட் மாதிரி அவங்கள பற்றி ஃபுல்லாக சொல்லிவிடுங்க. அதாவது அவங்க பேர், அவங்க ஜென்மஸ்தான், நிதன், புரஸ்கார், என்னென்னலாம் அவார்டு வாங்கியிருக்காங்க, என்னென்ன புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு அது போக அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம
பிரவேசிகா புக்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஷார்ட் ஹிண்ட் மாதிரி கீழே எழுதுங்க. இல்லை இதே விஷயத்த நம்ம வந்து சைடு ஹெட்டிங் போட்டவும் எழுதலாம். கவிகா பரீட்சை அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஹெட்டிங்கு. அதில் வந்து ஜென்ம அவர் ஜென்மஸ்தான் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அவர் எப்போ பிறந்தார், எந்த ஊரில் பிறந்தாருன்னு ஒரு ஹெட்டிங். அதுக்கப்புறம் அவரோட சிக்ஷா அவர் தீக்ஷா, சிக்ஷா ஏ அப்படின்னு போட்டால் கூட ஓகே. அவர் என்னெல்லாம் படிச்சிருக்காரு. ஓகே. காம்காஜ்னா எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எல்லாருமே லிட்ரேச்சருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு தான் லிட்ரேச்சருக்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவர் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து சிக்ஷாலேயே கூட அவருக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் தெரியும் கூட எழுதலாம். ஒரு சில ரைட்டர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜ் தெரியும், ஒரு 4-5 தெரியும். ஸோ அதெல்லாமே அங்கே சிக்ஷா தீக்ஷாவில் மென்ஷன் பண்ணலாம். காம்காஜ் எழுதிட்டிங்களா. புரஸ்கார் என்னென்னலாம் அவார்டு வாங்கியிருக்காங்க, அது ஒரு ஹெட்டிங்கு. அதுக்கப்புறம் நிதன், அவர் எப்போ இறந்தார், எந்த பிளேஸில் தெரிஞ்சதுன்னா பிளேஸ் நேமும் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இப்படி எழுதுனா கவி பரீட்சை ஓகே. ஸோ இதில் கவி பரீட்சை பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹெட்டிங்ஸ் கண்டிப்பாக வரும் மேக்ஸிமம். ஜென்ம அவர் ஜென்மஸ்தான், 2வது சிக்ஷா அவர் தீக்ஷா, 3வது காம்காஜ், 4வது புரஸ்கார், நிதன். இந்த 5 ஹெட்டிங்கில் நீங்கள் வந்து எல்லா ஆத்தரையும் பிரிச்சிடலாம். எந்த ஆத்தர் இருந்தாலும் சரி இந்த 5 ஹெட்டிங்கில் நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணிடலாம். அதை ஃபுல்லாக படித்து அந்த நோட்ஸை அதுக்குள்ளே எழுதி வச்சிட்டிங்கன்னா இது காமனாக எல்லா ஆத்தருக்குமே இது பொருத்தமான ஒரு சைட் ஹெட்டிங்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பிரவேசிக்காவில் வந்து நம்ம வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேட்டர்ன் இல்லை ஒரு எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அவங்க கேட்ட கொஷின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கொஷினாக இருந்தது. ஸோ எல்லாருக்குமே இது தெரியட்டும், எல்லாருக்குமே இதை நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது தனி வீடியோவாக நான் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான இன்ஃபர்மேஷனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணி போடலாம். ஸோ பிரவேசிக்காவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏன்னா ராஷ்டிர பாஷா வரைக்கும் நிறைய 1 words இருந்திருக்கும், எஸ்எஸ் கம்மியாக தான் இருந்திருக்கும். ஸோ நம்ம பெருசாக அதை வந்து ஜஸ்ட் சைட் ஹெட்டிங் சின்னதாக போட்டிருப்போம். ஒரு பெரிய ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10th 12th படிக்கிற மாதிரி தான் பிரவேசிக்காவுக்கு. ஸோ 10th படிக்கும் போதும் ஒரு 12th படிக்கும்போது எப்படி வந்து எஸ்எஸ் மாதிரி எழுதுவீங்களோ அந்த மாதிரி இங்கே பிரவேசிக்காவுக்கும் வந்துடும். ஸோ இதில் பிரவேசிக்காவில் உங்களுக்கு படிக்கல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ரிப்ளை பண்ண முடியலனாலும் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லையாவது உங்களுக்கான நீடு நான் வந்து சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூகே டைம்ஸ் சேனல். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். பாய்.